எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே ஓடுவோம். ஆமேன். நமக்கு குறித்திருக்கிறதான ஓடு பாதையிலே ஆமேன் நாம் இயேசுவை நோக்கி பயணிக்க வேண்டும். இடதுபுறம் பார்க்கக்கூடாது, வலதுபுறம் பார்க்கக்கூடாது. இடதுபுறம் உலகத்தை பார்க்கக்கூடாது, வலதுபுறம் மாம்ச இச்சையின்படி நடக்கக்கூடாது. பின்னோக்கி பின்னிட்டு பார்க்கக்கூடாது. முன் வைத்த காலை ஆமேன் முன்னே வைத்து போய்கொண்டே இருப்போம். தொடர்ந்து முன்னேறுவோம். இயேசுவை நோக்கி பயணிப்போம். ஆமேன். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேதத்திற்குள்ளும் இருக்கிறது. வேதத்திற்கு வெளியேயும் பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை, மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பி தலைமுறையாக சாட்சிகளாக வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளை உற்று கவனித்து அவர்களுடைய நல் நடக்கையின் முடிவை ஆமேன் நாம் பின்பற்றி நடப்போம். ஆமேன். நம்முடைய பாதையிலே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறதான பாதையிலே நேராக ஆமேன் பொறுமையோடு ஓடுவோம்.